சரணாகதிங்கிறது அடிப்படையா ஒன்னே ஒண்ணுதாப்பா. சரணாகதிங்கிறது ஒரு மனிதன் தன்னை ஒரு சமன் பண்றது தான். தன்னுகிட்ட இருக்கிற அந்த இது இருக்குல்ல, நம்ம தன்னுகிட்ட இருக்கிற மைனஸ் பிளஸ் ரெண்டையும் விட்டுட்டு ஒருத்தன் தான் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் சரணாகதி. இப்ப சரணாகதி இல்ல என்ன என்ன சரணாகதினா என்னன்னா, நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றான்ல, அதுதான் சரணாகதி. அப்ப இந்த ஒண்ணு இல்லைன்னு ஒத்துக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாவே அவன் ஜெயிச்சிருவாங்கிறான். இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் ஒண்ணு இல்லைன்னு சொன்னதுனாலதான் எனக்கு தியானமே கிடைச்சிச்சு. நான் ஒண்ணு இருக்கிறதா சொல்லியிருந்தா தியானம் கிடைச்சிருக்காது. புரியுதுங்களா? அப்ப நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்ல சொல்ல எனக்குள்ள ஒண்ணு நான் ஒண்ணு இருக்குது, நான் ஒண்ணு இருக்கிறேன், நான் ஒருத்தன் இருக்கிறேன் ஒருத்தன் காட்டுறான். ஆனா அவனையும் நம்ம இல்லாத மாதிரியே தான் பயணிக்கிறோம். அப்ப சரணாகதி ஒரு மனிதனுக்குள்ள சமன் செய்யறதுக்கும் தன்னை ஒரு நல்ல வடிவத்தில் எடுத்துட்டு போறதுக்கும் உதவியா இருக்கு. அதான் விஷயம். அப்ப தன்னுடைய பிளஸ் மைனஸ சமமா வச்சுக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு சரணாகதி தேவைப்படும். அப்ப ஒருத்தரால குருவை உணர முடியாது. சரணாகதி இருந்துச்சுன்னா அந்த குருவை உணரலைனாலும் அந்த குருவோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சொல்லுங்கம்மா. நான் ஒன்றும் இல்லை, மனமற்றவர், உடலற்றவர், உணவற்றவர் என்ற அற்புதமான சக்தியை கொடுத்திருக்கீங்க. உங்க பொறுப்பாளர்களை வணங்குகிறேன். நீங்க நல்லா வளரணுங்கிறதுக்காக தான் நான் சூட்சமத்துல உடனே போயிடுறேன். அதான் விஷயம். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன எத்தனையோ அலைவரிசைகள் தொடர்பு கொள்ளுது, என்ன எத்தனையோ அலைவரிசைகள் வருது. ஆனா ரொம்ப நேரம் இருந்தா என் உடல் தாங்காது. இந்த மாதிரி வகுப்பெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒரு அறைக்குள்ளேயோ ஒரு காருக்குள்ளேயோ போகும்போது என்னுடைய உடல் இந்த மாதிரி இருக்காது. அப்ப எனக்குள்ள உடலுடைய தாக்கம் வேற மாதிரி மாறிடும். அப்ப இப்ப இங்க இருக்கும்போது அந்த இறை அலைவரிசையெல்லாம் கொஞ்சம் உடலை விட்டு தள்ளி ஒரு 2 ஸ்டெப் தள்ளி நிற்குது. ஏன்னா இல்லைன்னா இந்த மாதிரி உரைகளை இந்த மாதிரி வகுப்பை கண்டக்ட் பண்ண முடியாது. ஏன்னா கண்டினியூவா உள்ளுக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடந்துச்சுன்னா நமக்குள்ள என்ன ஆகும்னா, அப்போ ஒடுங்க தான் பார்க்கும், இல்லைன்னா ஒரு மௌனிக்க பார்க்கும், இல்லைன்னா என்ன பண்ணும்னா ஒரு அப்படியே ஒரு மாதிரி மாறிடும். அப்ப இந்த மாதிரி வேலையை செய்யறதுக்காகனா அதுங்க விலகி நிற்குது. அப்ப இதே மாதிரி எத்தனையோ இடங்கள்ல இந்த நரம்புகள் பலப்படணும்னு ஒரு இறை அலைவரிசை காத்திருக்கும். ஒரு மனிதன் மீது ஒரு இறை அலைவரிசைக்கு உண்மையான கருணை எதுன்னா, அவன் உடலை அவன் சூழத்தை உணர்ந்து அந்த அலைவரிசை வேலை செய்யுங்க. அவன் நரம்புக்கு ஏற்ற மாதிரி 10% தான் அந்த அலைவரிசை போகணும்னா 10% தான் வரும். இப்ப எனக்குள்ள சில இடங்கள்ல பயங்கர தீவிரமா வந்துடும். அதை கட்டுப்படுத்துறதுக்குள்ள நான் போதும் போதுன்னு கத்திடுவேன். சமயத்துல நான் வாய் விட்டு கூட கத்திடுவேன். அப்படி ஒரு 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 சூழல்லாம் நடந்துடும். அப்ப அது என்ன பண்ணும்னா ஒரு இடத்துக்குள்ள அது வெளியில போயிடும். அப்ப அது என்ன சொல்லும்னா, இன்னும் உடல் தயாராகணும். அப்ப இன்னும் இந்த உடலை தாக்கு பிடிக்க வைக்க இன்னும் பத்தலை. அப்ப இந்த உடலும் இந்த நரம்பையும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா டெம்பரேச்சரை ஏற்றி செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்ப நம்ம ப்ரெஷருக்கு செக் பண்ணி பார்க்குறோம்ல, அந்த மாதிரி தியானத்துல செக் பண்ணி பார்க்கறதுதான் பிரபஞ்சத்துல. அப்ப சூட்சமத்துல நாங்களும் உங்ககிட்ட வரும்போது உங்க உடலுக்கும் உங்க நரம்புக்கும் எவ்வளவு டெம்பரேச்சர் கொடுக்க முடியுமோ அவ்வளவுதான் நான் இருக்க முடியும். அதுக்கு மேல இருந்துட்டா உனக்கு சுகம், உனக்கு இறை அலைவரிசை, ஆனா உடல் தாங்க. அப்ப நரம்பு தளர்ச்சி வர வாய்ப்பு இருக்கு. அப்ப உடல் பலவீனமாக வாய்ப்பு இருக்கு. அப்ப உடல்ல சைடு எஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்கு. அப்ப உடல்ல பெரிய ஓத்திரியத்தை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம பிள்ளைங்களை நாமளே தொந்தரவு பண்ணிடக்கூடாதுன்னு அப்படி போயிடும். இதான் உங்களோட வழி. அப்ப சூட்சமங்கிறது எப்படின்னா, உடலை தயார் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் உங்க வீட்டுல இருக்கிற நீங்க சுடு தண்ணிக்கு போடுவீங்கல்ல, 10 நிமிஷத்துல சூடாகும்ல, அந்த மாதிரிதான் ஒரு குரு உங்க உடலை சூடு பண்ணிட்டு ஓடி போயிடுவார். அதுக்கப்புறம் நீ அந்த சூட்டை வச்சே தியானம் பண்ணி கேளுவார். இப்ப அந்த சூடாவே இருந்தாருன்னா நரம்பெல்லாம் கூட வெடிச்சு. இதான் அப்ப ரொம்ப பேரோட நம்ம இருக்கணும், சூட்சமத்துல அவங்களோட பயணிக்கணும்னு அந்த சூழல் இருக்கு. உங்க தேகம் இன்னும் தயாராகல. இப்ப தேகம் தயாராகி உள்ள இருக்கிற நாடி நரம்புகள் தயாரானா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம்.
இவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கு. அப்ப சில பேரு கொஞ்சம் ஹெவி டோஸ் போனா சுருண்டுறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப ரொம்ப கடினமான ஒரு சூழல் தான். அப்ப அதை நம்ம கவனமா பார்த்துக்கணும். வேற யாரும் என்ன கேட்கணும்? ஒரு ஞானி சந்திச்சுக்கிட்டாங்கன்னா என்ன பேசியிருப்பாங்க, என்ன மாதிரி நடந்திருப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அது இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க. புரியுங்களா? இப்ப என்னுடைய அலைவரிசையும் அவருடைய அலைவரிசையும் வேறையா இருக்குமா அப்படிங்கிறதே ஒரு கேள்வியா இருக்கலாம். அதுவே அனலைஸ் பண்ண முடியாது. இப்ப நம்ம பொது இடங்கள்ல பொது விஷயங்கள்ல நிறைய கிடையாது, நிறைய குருமார்கள் பிற குருமார்களை பத்தி ஏன் பேசல அப்படின்னா அது மக்கள்கிட்ட தெளிவான புரிதல் ஏற்படாது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குருவை ஒரு இமேஜினேஷன்ல கிரியேட் பண்ணி கடவுள் மாதிரி அப்படி உள்ள கொண்டு போய் செலுத்தி இருப்பாங்க. நம்மள மாதிரி ஆளை மனுஷ மாதிரியே தான் பார்ப்பாங்க. அப்ப கடவுள் அவரு எங்க இருக்கிறாரு, இவரு எங்க இருக்கிறாரு, இவரும் அவரு ஒன்னா அப்படிம்பாங்க. இதுதான் கர்த்தருடைய எல்லா சூழல்லையும் அவர் எப்பா அதை விடுங்கப்பா என்ன பாருங்கப்பான்னு வரும்போது அந்த மக்களால ஏத்துக்க முடியும். அவரு மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல எந்த ஞானி தோன்றி வந்தாலும் செத்து போனவங்க பாத்தீங்களா, அவங்களதான் தூக்கிக்கிட்டு அலைவாங்கள வச்சிய பிரசன்ட்ல இருக்கிற ஒருத்தனை கூட எவனும் கேர் பண்ண மாட்டான். அந்த கேர் பண்றவன் 300 பேர் 400 பேர் தான் இருப்பான். அவனுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவன் கோடிக்கணக்கா லட்சக்கணக்கா. ஏங்க அவரு எவ்வளவு பெரிய மகான், எவ்வளவு பெரிய குரு, இவர் என்னங்க இவரும் அவரு ஒண்ணுங்கிறாங்க, இதெல்லாம் நான் நம்புறதா அப்படிப்பாங்க. அதுக்கப்புறம் 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கழிச்சு நம்ம சமாதிக்கோ வேற இடத்துக்கு போயிட்டோம் வச்சுங்க, நம்மளுடைய கருத்தியல் உயர்ந்த கருத்தா வெளியில வரும். அப்ப கொண்டாடுவாங்க. அப்ப நம்ம லைவ்லயே இருக்க மாட்டோம். அப்ப சூடம் கொட்டுவாங்க, அப்ப அன்னதானம் போடுவாங்க, அப்ப கோயில் கட்டுவாங்க, அப்ப சிஞ்சா அடிச்சுட்டு ஊர் ஊரா அலைவாங்க. கோயிந்தா 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 கோயிந்தான்னு சொல்லிட்டே சுத்துவாங்க. உயிரோட இருக்கும்போது அப்படியே வெம்பி போய் அப்படியே இந்த கோயம்பேடு மார்க்கெட்ல காய்கறிலாம் கொட்ட போறதுக்கு மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழல்ல லைவ்ல இருக்கும்போது வருவீங்க. நம்மளாம் போனதுக்கு அப்புறம் அப்படியே மஞ்சள்லாம் பூசிக்கிட்டு அங்க அப்படியே சுவாமிக்கு ஆராத்தி எடுத்துக்கிட்டு சுவாமிக்கு ஜீவ சமாதியில சோத்தை போட்டு வர்றவனுக்கெல்லாம் சோறை போட்டு பீப்பி ஊதி மோளம் அடிச்சு அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் இயல்புல நடக்கிறது தான். அதனால இப்ப நம்மெல்லாம் நிறைய இடங்கள்ல உங்களுக்கு சொல்ல முடியாது. நான் மலேசியாவுக்கு போனேன், அதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்றேன். இந்த மலேசியாவில் ஒரு இடத்துல ஒரு வகுப்பு, அவங்க ராமலிங்க சுவாமிகளுடைய ரொம்ப ஒரு பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிகளா சேர்ந்து நடத்துறாங்க ஒரு வகுப்பு. நான் அதை முதல் வகுப்பு அங்க பண்ணேன். அதே மாதிரி அவங்க ராமலிங்க சுவாமிகள் பேரை சொல்லியே ஒரு 10 பெண்கள் 10 பேரா 20 பேரா சேர்ந்து நிறைய ஒரு சின்ன சின்ன இடங்கள்ல அவங்க வீட்டிலேயே ஒரு மடம் மாதிரி வச்சிருக்கிறாங்க, ஒரு செயல்பாடு மாதிரி வச்சிருக்கிறாங்க. அப்ப இன்னொரு இடத்துக்கு நீங்க வந்துட்டு வாங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. அப்ப நான் இங்க வகுப்பு முடியறதுக்கு இரவு 10 மணி ஆயிடுச்சு. இங்க இருந்து போறதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். சரி பரவாயில்ல நான் வர்றேன்னு சொன்னேன். அப்ப அவங்க இடத்துக்கு போறோம், நைட்டு 11 மணிக்கு போறோம். அப்ப நம்ம போய் அந்த அறையை திறந்து அவங்க இருக்கிற இடத்துக்குள்ள போனோம்னா அந்த இடத்துல ராமலிங்க சுவாமி படத்தை வச்சு ஒரு வேலை பண்ணியிருக்கிறாங்க, ஒரு விளக்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க. எனக்குள்ள போனோடனே அந்த உள் உணர்வுகள்ல ஒரு வெளிச்சமா அந்த விளக்கெல்லாம் எடுத்துட்டு ராமலிங்க சாமி போட்டோவுக்கு பக்கத்துல நீ உட்காருன்னு சொல்லுது. அப்ப நான் என்ன பண்றேன், அந்த விளக்கெல்லாம் நவுத்தி வச்சுட்டு அப்படி உட்கார போகும்போது எனக்குள்ள இன்னொரு உள் உணர்வு, எதிரில் இருக்கிறவன் மனுஷன், நீ ராமலிங்க சுவாமி படத்துக்கு பக்கத்துல உட்காந்தனா ராமலிங்க சுவாமியே கடவுள்னு கும்பிட்டு இருந்தான். திடீர்னு நீ உட்காந்தனா இப்ப நீ கடவுளா அவரு கடவுளான்னு கேள்வி கேட்டுருவான். அதனால உட்காந்துராதன்னுச்சு. தப்புன்னு சுதாரிச்சு உட்கார போனவன் நின்னுட்டேன். அப்ப எனக்குள்ள அப்படியே இந்த ஒளியா ஒரு அலைவரிசை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த அம்மா சொல்லுது, இன்ன வரைக்கும் இந்த இடத்துல நான் இப்படி ஒரு வெளிச்சத்தை பார்த்ததுல பாக்குறேன், அதை நடத்துற அம்மா. அப்ப நான் என்னுடைய அலைவரிசை தாங்க முடியாம 2 பேண்ட் போட்டுட்டேன்னா பேண்ட்டுக்குள்ள கையை விட்டுட்டேன். கையை விட்டுட்டு எனக்கு தான் தெரியும் அது உள்ள தாண்டுது. இந்த மீன் தாண்டு தெரியுங்களா, குறவு மீன், அந்த மாதிரி இந்த இதயத்திலிருந்து அப்படி துடிக்குது. அதை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பேண்ட்டுக்குள்ள 2 புள்ளை கையை விட்டுட்டு அப்படியே நிக்கிறேன். இப்ப என்ன பண்றாங்க, குறுப்பு போட்டாவா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் குறுப்பு போட்டா எடுத்துட்டாங்க. அப்ப அடுத்த நாள் காலையில அந்த மடத்துல இருக்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, லேடிஸ் எல்லாம், ராமலிங்க சுவாமி எவ்வளவு பெரிய குருநாதர், அவரு பக்கத்துல பேண்ட்டுக்குள்ள கையை விட்டுட்டு ஒருத்தர் நிக்கிறாரு, இப்படி பண்ணிட்டீங்களே நீங்க, நம்ம சாமிக்கு பக்கத்துல பேண்ட்டுக்குள்ள கையை விட்டவரோட போய் நீங்க நின்றுட்டீங்களே, இது பாவம் இல்லையா, இது செயல் இல்லையா, நீங்கெல்லாம் போய் புகைப்படம் எடுத்துட்டீங்களே அவரோட அப்படின்னு சொல்றாங்க.
இப்ப பேண்டுக்குள்ள இருந்தவரே ராமலிங்கம் தான். நான் இல்லங்க, அப்ப பேண்டுக்குள்ள கைய விட்டுருந்தவரு ராமலிங்கம். அப்ப என்ன நீ திட்டல, அவரையே பூஜை பண்ற, அவருக்கே சோறு போடுற, நீ அவரையே திட்டுற. அப்ப நிறைய இடத்துல என்ன விமர்சனம் பண்ற நண்பர்கள் தோழர்கள் தான் சொல்றேன், நீ கும்பிடுற சிவனை தான் எனக்குள்ள இருக்கிறான். உன் கடவுளை நீயே திட்டிக்காத, கொஞ்சம் கண்காணிச்சு பேசு. இதை இவங்களால அனலைஸ் பண்ண முடியாது. அப்ப நான் இதை என்ன பண்ண முடியும்? இப்ப நான் அங்க நடக்கிற விஷயத்த நான் பேசினேன்னா உனக்கு இங்க ஓகே, நீ ரசிச்சிருவ, நீ இது இருக்கலாம் அப்படின்றுவ. ஆனா அந்த காணொலி வெளியில வரும்போது 4-5 கீக்கி பூச்சிகள் பார்க்கும். அதுங்க என்னன்னா, நம்ம சாமி எவ்வளவு பெரிய தத்துவம் சொல்லியிருக்கிறாரு, எவ்வளவு பெரிய கோட்பாட்டை சொல்லியிருக்கிறாரு, இவர் என்னையா ஏதோ ஒரு பட்டு துணியை தலையில போத்திட்டு வந்துட்டு இவர் நம்ம சாமியோட ஈக்குவலுங்கிறாரு அப்படின்றாங்க. இப்ப நாய்க்குள்ளேயே சித்தர் போயிருக்கான்பா, அதனால நாய் அப்படின்னு சொல்லுவியா? பல நாள் காக்காக்குள்ள சித்தர் இருந்திருக்கிறான், பட்டாம்பூச்சிக்குள்ள இருந்திருக்கிறான், ஒரு செடிக்குள்ள இருந்திருக்கிறான், ஒரு வண்டுக்குள்ள இருந்திருக்கிறான். எங்க குருநாதர் பார்த்து அப்படியே தேஜஸா அழகா லைட்டை போட்டுக்கிட்டு அப்படியே வெள்ளையும் சொல்லையுமா இருப்பாரு, அதே மாதிரியே இருப்பாருன்னு நீ நினைக்கிறா உன்னோட யார நான் என்ன சொல்லு? உன் குருநாதர் என்ன ஆடு ஹீரோவா அப்படி போட்டு வந்து? அது இல்ல, ஒரு அலைவரிசை டப்பு டப்பு டப்புன்னு மாறும். இப்ப நீங்க இருக்கிற உன் வீட்டுக்குள்ள நான் வரணும், அந்த வீட்டுக்குள்ள உனக்கு ஒரு விசேஷம் நடந்துட்டு இருக்கு, அந்த விசேஷத்துக்குள்ள நான் ஒளியா வர முடியாது. நான் பார்ப்பேன் உன் வீட்டுக்குள்ள இருக்கிற பூனைக்குள்ள புந்து நான் உட்காந்துக்குவேன். அப்ப அங்க இருக்கிற காலடிலாம் மியா 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 4 ஓட்டி சத்தம் போட்டு அப்படியே போவேன். இது மாதிரி கூட எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ குருநாதர் எத்தனையோ ஞானிகள் வந்துகிட்டு தான் இருக்கிறான். கட்டெரும்பா வந்திருக்கிறான், சுள்ளெரும்பா வந்திருக்கிறான், கருப்பெரும்பா வந்திருக்கிறான், பூரானா வந்திருக்கிறான், பாம்பா வந்திருக்கிறான். சமயத்துல மரத்துக்குள்ள புந்து கொள்ளவாசல்ல ஒரு தென்றல் காத்து அடிக்கும், சம்பந்தமே இல்லாம ஒரு மரம் மட்டும் ஆடும். நாம எத்தனையோ இடங்கள்ல இன்ன வரைக்கும் இந்த உலகத்திலே பார்க்காத ஒரு காற்றெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஒரு மரம் அந்த மாதிரி காற்றை வீசி நான் பார்த்ததே கிடையாது. அது ஒரு வித்தியாசமான ஒரு காற்று வீசும். அந்த காற்றை நமக்கு சொல்லும், இது வழக்கமான காற்று இல்லைன்னு. இதெல்லாம் நம்மளால உணர முடியல. அப்ப நீங்க என்னன்னா ஒப்பீடல் பண்ணிடுவீங்க, புரியுதுங்களா? அதுதான் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழல், கஷ்டமான வடிவம். எத்தனையோ இடங்கள்ல விவேகானந்தரை நீ என்ன ராமகிருஷ்ணரோட பெரியாளான்னு அவங்க சீடர்களே கேட்டிருக்காங்க. அவங்க கூட சன்னியாச பரம்பரையில இருந்தவங்கள என்னப்பா குருவை தாண்டி என்னப்பா நீ அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல இவர் வளர்ந்துட்டாருங்க, அதுக்குள்ளே 2-3 பேர் இவரெல்லாம் பார்க்க போகாம இருந்திருக்காங்க. இவர் இறங்கி போய் பழைய மாதிரியே அவங்க கிட்ட சகஜமா பேசி அவங்க கிட்ட போய் நின்றுருக்காரு. அப்ப அவங்க நினைச்சிருக்காங்க, நீ இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துட்ட, ஆனா இருந்தாலும் அந்த பழைய ராமகிருஷ்ணர்கிட்ட இருந்த அந்த நரேனாவே நிக்கிறியே, எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நான் தான் தப்பா உன்னை நினைச்சிட்டேன் அப்படின்னு. அப்ப இந்த உலகம் என்ன நினைக்குதுன்னா, ஒருத்தர் மேல இமேஜினேஷனை வச்சுட்டு அதே மாதிரி தான் அவர் இருப்பாருன்னு கடைசி வரைக்கும் நினைக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி இருக்க முடியாதுங்க, அதே மாதிரி இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குங்கிற, புரியுதுங்களா? அப்ப நம்ம மக்கள்கிட்ட இது ஒரு பெரிய பலவீனம், பெரிய பிரச்சனை. இதுதான் விஷயம். அதனாலதான் நிறைய இடங்கள்ல நமக்குள்ள இருக்கிற உண்மைத்தன்மைய நிறைய மக்கள்கிட்ட சொல்ல முடியாம தவிர்க்கிறதுக்கு காரணம், மக்கள் அதை வேற மாதிரி பார்த்துருவாங்க, வேற மாதிரி அணுகிடுவாங்க. இதுதான் விஷயம். இப்ப ராமலிங்க சுவாமியோ விவேகானந்தரையோ யோகானந்தரையோ இந்த நம்ம யுக்தேஸ்வர்கிரியோ லாகிரியோ இவங்கெல்லாம் நம்ம நிறைய இடங்கள்ல பேசியிருக்கோம். நம்ம அவங்கெல்லாம் ஏதாவது அவங்களுடைய வெளிச்சத்துக்காக நம்ம பேசுறோமா? நீங்களே பாருங்க, ஏதாவது யோகானந்தருடைய பக்தர்கள் அப்படியே கும்பலா என்கிட்ட உட்காந்துருக்காங்களா என்ன? இல்லையே. பெரிய விவேகானந்தருடைய பெரிய தீவிரமான பக்தர்கள் ரொம்ப பேர் உட்காந்துருக்காங்களா? இல்லையே. அப்ப நம்ம இதெல்லாம் ஏன் பேசுறோம்னா, அவங்க புகழடைஞ்சிட்டாங்கிறதுக்காக நம்ம பேசல. அவங்களுக்கும் நமக்குள்ளேயும் ஒரு பெரிய கனெக்ஷன், இத உணர முடியல நிறைய பேரால. இப்ப நாங்க பேசுறதுக்கு முக்கியமான காரணமே அவங்கள பிடிச்சு போய் பேசுறதா இவங்க நினைக்கிறாங்க. பிடிக்கலப்பா, அவங்களுக்கு நமக்குள்ள ஒரு தொடர்பு, இதான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கும் நமக்குள்ள ஒரு பெரிய கனெக்ஷன்,
அப்ப அந்த கனெக்ஷன் படி தான் நம்ம ஒரு வேலை செய்யணும். இப்ப விவேகானந்தர் அவருடைய உடல்ல இருந்து ஒரு 10 வேலை செய்ய வேண்டியது பெண்டிங் இருக்கும். அவர் என்ன பண்ணுவாரு, என்னுடைய உடல்ல இருந்து கூட அந்த வேலையை முடிப்பாரு. அப்ப நான் இப்ப நான் விவேகானந்தனா மாறிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப உள்ள இருக்கிற ஒரு விவேகானந்தரே இருந்தாலும் நான் நிறைய இடத்துல சொல்ல முடியல. ஏன்னா இந்த மக்கள் விவேகானந்தனுடைய புகைப்படத்தை பார்த்துட்டு விவேகானந்தனா தான் வருவான், வேற எந்த வடிவத்திலையும் வரமாட்டான்னு மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? அப்ப அதை மறைச்சுக்கிட்டு இந்த 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 உடல், இந்த விஷயம், இந்த மாதிரி இதை நம்மளை சார்ந்து பேச வேண்டியது. அப்ப இங்க இருக்கிற நிறைய ஆன்மீகத்தில் இருக்கிற நிறைய சொற்பொழிவு ஆற்றவங்களுடைய ஒரு குருமாரை பேசுறதுக்கும் நாங்க ஒரு குருவை பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள், அதுல நிறைய வேறுபாடுகள் இருக்கு, அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. அந்த ராமலிங்க சுவாமிகளை பத்தி நான் பேசி இருக்கிறதெல்லாம் அதோடைய உண்மை நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் 100கணக்கான வாட்டி என் உடல்ல இருந்திருக்கிறாருங்க அவரு. என்ன இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? எத்தனையோ நாள் என் கூட இருந்திருக்கிறாரு, எனக்குள்ளே இருந்திருக்கிறாரு. என்ன சும்மா பார்க்கலங்க, எனக்குள்ளே இருந்திருக்கிறாரு. அவர் எத்தனையோ நாள் என் உடலை வச்சு வேலை செஞ்சிருக்காரு. இது எப்படி இருக்கும்? எத்தனையோ நாள் வடலூர்ல, எத்தனையோ நாள் போற இடத்துல அந்த சன்மார்க்கின்னு சொல்றவங்க எனக்குள்ளே ராமலிங்க சுவாமி இருந்து என்ன பார்க்காம போயிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு ராமலிங்க சுவாமிங்கிறது தலையில வெள்ளை துணியை போட்டு அவர் ஒரு மாதிரி வெளிச்சமா தான் வருவாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன மாதிரி கொஞ்சம் இருட்டா வந்தா அவங்களுக்கு தெரியல. அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம? அதுதான். அப்ப அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி வரணும் அப்படி வரணுங்கிறதுக்கு நான் ஒன்றும் நடிகர் கிடையாது. இறை அலைவரிசைக்கு நீ புரோகிராம் சொல்ல முடியாது. அதோடைய வடிவம் எப்படி வேணாலும் வரும். தடுத்து ஒன்னா எந்த வடிவத்துல வேணாலும் உன்னை சோதிக்கும், உன்னை பார்க்குங்கிறாங்க. புரியுதுங்களா? சமயத்துல உங்க வீட்டுல நீங்க பணக்காரவங்களா இருந்தா உங்க வீட்டுல வாட்ச்மேன் இருப்பார்ல, அந்த வாட்ச்மேனுக்குள்ள கூட நான் பூந்துருவேன். அவனை நீங்க நாயே பேயன் திட்டிட்டு இருக்கும்போது நான் உள்ள இருப்பேன். உங்க நாயே பேயன் திட்டுவீங்க, அங்க கடவுளுக்கு ஆராத்தி காட்டிட்டு இருக்கீங்க, குருவுக்கு பூஜை பண்றேன் நீங்க. ஆனா இங்க குருவுக்கு நீங்க திட்டினீங்கல்ல, அது வாட்ச்மேன் இல்லை, அது நான் தான். அங்க எனக்கு பூஜை, இங்க எனக்கு திட்டு. அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்னா, உன்னுடைய மனித நேயம், நீ உன்னுடைய செயல்பாடுகள், உன்னோட கதாபாத்திரம் எப்படி இருக்குங்கிறதுக்கு நானே சோதிச்சு பார்த்தேன். நீ யாரு அப்படிங்கிறதுக்காக. நீங்க அன்னதானம் பண்றீங்கல்ல, அங்க சோறு வாங்கறதுக்கு பிச்சைக்காரனா நானே இருப்பேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த பிச்சைக்காரன்ல செலக்ட் பண்ணி கொடுப்பீங்க. மெயின் பிச்சைக்காரன் சிவபெருமான் இருப்பான், அவனுக்கு சோறு கொடுக்க மாட்டீங்க. ஏய் நீ ஓரமா நினையா, நீ கொஞ்சம் ரொம்ப அழுக்கா இருக்க அப்படிங்கிறீங்க. பல இடங்கள்ல, பல கோவில்கள்ல நானே கை நீட்டி சோறு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு புண்ணியம் வரக்கூடாதுங்கிறதுல அவங்க உறுதியா இருந்தாங்க. அவங்க பாவம் போகக்கூடாதுங்கிறதுல அவங்க உறுதியா இருந்தாங்க. அவங்க பில்டப் அன்னதானம் மட்டும்தான் பண்ணணும், அது சிவனுக்கு பண்ணணுமா அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம் இல்லை. அது ஞானிக்கு பண்ணணுங்கிறது அவங்களோட நோக்கம் இல்லை. கடவுளுங்கிறது வானத்திலிருந்து இதை வெளிச்சமா குதிச்சு வருவாரு அப்படின்னு நினைக்கிறான். ஒரு நாய்க்கு சோறு வைடா, அதுக்குள்ள கூட கடவுள் இருக்கலாம், அது தெரியணும்ல. அப்ப நிறைய கோயிலுக்குள்ள போறோம்ல, குருக்கள்லாம் பார்ப்பாங்க. நிறைய இடங்கள்ல போகும்போது என்ன பண்ணுவாங்க, நம்மள மாதிரி ஆளுங்களை சில இடங்கள்ல ரொம்ப மதிப்பாங்க, சில இடங்கள்ல கொஞ்சம் டேமேஜ் பண்ணிடுவாங்க. அப்ப அவங்க கருவறையில இருக்கிறார்ல கடவுள், அவர் தான் எனக்குள்ளே இருக்கிறார். அப்ப டேமேஜ் பண்றது நீ யாருன்னா அவரை தான் நீ டேமேஜ் பண்ற. இப்ப என்ன டேமேஜ் பண்ணிட்டு நீ அவருக்கு போய் கற்பூரத்தை கட்டிட்டு இருப்ப. இதெல்லாம் என்ன கதை நீங்களே சொல்லுங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அவனுடைய சூழல் என்னங்கிறத காட்டணும் ஒண்ணு. ரெண்டாவது, அவனுக்கு நாங்க வேகமா ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா நம்மளை அவன் திட்டினாதான் கொடுக்கவே முடியும். அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்ப அவனை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றது? அவனுக்கு அவனை படுக்க போடணும், அவனுக்கு பாம்பு கடிக்கணும். இப்ப அவனை எப்படி பண்றது? உன்னை திட்டினாதான் நடக்கும், அதனால நீ கொஞ்சம் திட்டு வாங்கிக்க அப்படின்னாங்க. 10 நாளைக்கு முன்னாடி ஒரு நைட்ல திருவண்ணாமலையை விட்டு நான் போற மாதிரி ஒரு சூழல் ஆயிடுச்சு. அப்ப நான் போயிட்டு இருக்கும்போது என்னடா அது யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், நீ இப்ப போக மாட்டேங்கிறதுக்காக தான்
ஒருத்தனை வர சொல்லி துரத்துனேன் ஒண்ணுங்கிறது. புரியுதுங்களா? அப்ப இதோடைய வடிவம் என்ன அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கணும். அப்ப அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட், அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். ஆனா உனக்கு என்னன்னா, உன் சீர்தோஷனை மாறுது, இந்த இடத்துல 2 நாளைக்கு ஒரு கதான் தங்கணும், தங்கக்கூடாது, ஓடி போயிடுறான்னு சொன்னேன்ல, நீ கேட்க மாட்டேன்ல. இப்ப நான் உன்னை துரத்துறேன் பாடுறான்னு துரத்துனுச்சு. இப்ப ஒரே டயத்துல 2 பேருக்கு பனிஷ்மெண்ட். ஒண்ணு எனக்கு, இன்னொருத்தனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறோம். ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவனால உணர முடியாது, என்னால உணர முடியும். அப்ப 10 நிமிஷத்துல நான் ரெடி ஆயிடுவேன். ஏன்னா எதுக்காக இது நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிடும். அப்ப உங்களுக்குள்ள ஒரு குற்றம் நடக்குது, ஒரு தவறு நடக்குது, ஒரு கஷ்டம் வருதுன்னா உங்களால உணர முடியாதனால அது 1 மாசம் 1 வருஷம் உங்க வாழ்க்கையில் அது டிராவல் ஆகிட்டே இருக்கு. அது ஒரு வழியா ஏற்படுறது. எனக்கு ஒரு துன்பம் வருது, எனக்கு ஒரு கண்ணீர் வருதுன்னா மேக்சிமம் 15 நிமிஷத்துல அதை ரிப்ளேஸ் பண்ணிடுவேன். அதை ஷார்ட் அவுட் பண்ணி அதுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துருவேன். இவ்வளவுதான் விஷயம். அப்ப அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்ப பனிஷ்மெண்ட் எதற்காக, ஏன், என்ன ரீசன், என்னென்ன மாதிரி விஷயம் அப்படின்னா அது கரெக்டா ஆரம்பத்திலேருந்து என்னென்ன நடந்துச்சோ அதை கரெக்டா விளக்கிடும். அப்ப எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா கரெக்டா இருக்கும். அப்ப நம்ம என்ன உணர்வோம்னா, மனசாட்சிப்படி நம்ம ரொம்ப கவனக்குறைவா இருந்திருக்கிறோம் அப்படிங்கறத உணர்வு. இதெல்லாம் இருக்கு. இப்ப நீங்க ஒரு விஷயத்தான் நீங்க டிஸ்கஷன் உங்களை பண்ண வேண்டாம் அப்படின்னு எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேருமே மனதிலிருந்து தான் இருப்பீங்க. அப்ப எண்ணத்துல என்னன்னா, அம்மா வளர்றா நம்ம வளரலன்னு ஒரு பையன் நினைச்சா கூட அது உங்களுக்கு ஒரு தடையா இல்லை. இப்ப இந்த மனம் என்னன்னா, ஆன்மீகத்துல 2 பேரும் ஒன்னா தியானத்துக்கு வர்றவங்க 2 பேரும் ஒன்னா வளரணும். ஒருத்தர் வளர்ந்துட்டு ஒருத்தர் வளரலன்னா ஒருத்தர் நம்மளை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவார். அது நமக்கு பாதிப்பை ஏற்படும், நிச்சயமா ஏற்படும். அப்ப கணவனையும் மனைவியையும் விட்டு கொடுக்கறதுக்கு கணவன் மனைவி இருக்கலாம். ஆனா அந்த வளர்ச்சியில விட்டு கொடுக்க மாட்டாங்க. உனக்கு காட்சி தெரிஞ்ச குருநாதர் எனக்கு ஏன் தெரியலம்பா. இது ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இது ஒரு இடத்துல என்ன ஆகுனா வலியாகி காயமாகி ஃபீல் ஆகும். இதே செயல்பாடுகள் வரக்கூடாதுங்கிறான். அப்ப இதுக்குள்ள என்னன்னா, உனக்குள்ள நடந்திருக்கிறத அதை நீ மட்டும்தான் அனலைஸ் பண்ணணுங்கிறான். அதை வேற யார்த்தையும் பகிராதங்கிறான். இப்ப நீங்க புராணத்து கதையை பார்த்தீங்கன்னா, பார்வதி தேவியை தனியா அழைச்சிட்டு போய் சிவன் யாருக்கும் கேட்றாம சில கதைகளை சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த பனிலிங்கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த படைப்போட தத்துவத்தை சொன்னார். அப்ப அதை 2 புறா கேட்டுருச்சு அப்படின்னாங்க. அப்ப இதோட தத்துவம் என்னன்னா, அவர் சொன்னாருன்னா அதை யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு சித்தி ஆயிரும்னு பொருள். அப்ப அதேதான். அப்ப அவர் எப்படி இருக்கிறாரு, அவரு பேசுனா யாரு கேட்டாலும் அவங்க வளர்ந்துருவாங்களாம். அப்ப மனம் படைச்ச மனிதன் யாரு உங்களை பார்த்து ஆசைப்பட்டாலும் அது உங்களுக்கு பாதிப்பாயும். புரியுதுங்களா? அது குழந்தையா கூட இருக்கலாம். வாழ்க்கையில ஒரு விஷயம்தான், நம்ம எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுங்கிறது நமக்குள்ளேயே ஒரு சின்ன கட்டுப்பாடுகள் வேணும். இப்ப நமக்குள்ள என்னன்னா, இந்த உலகத்திலே முதலிரவை தாண்டி பெரிய சுகம் எழுதுறீங்களா, தியானம் தான். நிறைய பேருக்கு தெரியாது. முதலிரவை தாண்டி ஒரு பெரிய சுகம் தியானத்துல இருக்கு. அந்த தியானத்துல கிடைக்கிற காட்சி அதோட பெரிய சுகம். நமக்குள்ள ஒண்ணு நடக்குது பாத்தீங்களா, அது பயங்கரமான விஷயம். அதை இன்னொருத்தட்ட சொல்ல போறோம் பாருங்க, அப்ப இன்னும் சுகமா இருக்கும். அந்த இடத்துலதான் தோத்துடக்கூடாதுங்கிறாங்க. புரியுதுங்களா? நீங்க தியானம் பண்றது முக்கியம் இல்ல, அடக்கி வாசிக்கணுங்கிறாங்க. அப்ப சில இடத்துல நாவு வேலை செய்யக்கூடாது. சுவாசம் தீவிரமா ஓடாத போதுதான் நாவு வேலை செய்யணும். இப்ப சுவாசத்தை ஒரு இடத்துல உள்ள ஒடுக்கிதான் நான் பேசுவேன். அப்ப சுவாசம் ஓட ஆரம்பிச்சா என்ன ஆகும், நாவை ஆஃப் பண்ணிடணும். அப்ப சுவாசம் ஓடும் போது மௌனமாயிரும். அப்ப சில இடத்துல நாம நம்ம தியானத்தை நாவு அடக்கிடணும். இல்லைன்னா அதுவே நமக்கு பாதிப்பை ஏற்படுத்திடும். இதுதான் ஒரு சூழல். இப்ப நம்ம கூட இருக்கிற எல்லாருமே ஞானி ஆக மாட்டாங்க. ஆனா நீ ஞானி ஆகலாம்.
ஆனா உன்னை ஞானியா இவங்க ஆக விட மாட்டாங்க. நீ நினைச்சுக்கிற உன்னை ஞானியா இங்க இருக்கிற எல்லா பேருமே நடுவுல ஒரே ஒருத்தர் ஞானி ஆகுறாருன்னு வச்சுங்க, அத்தனை பேரும் அவரை ஞானியா ஆக விட மாட்டாங்க. புரியுதுங்களா? இப்ப நாம வளர்ந்தோம்ல, நம்மளை யாருமே வளர்க்கல, வளர்க்க மாட்டாங்க. அப்ப ஒரு இடத்துல என்னன்னா, நீ வளர்றத பிறர்கிட்ட சொல்லாத. அது உனக்கும் உன் குருநாதருக்கு மட்டும்தான் சுற்றமட்டில் இருக்கிற ரகசியம். புரியுதுங்களா? அதுதான் விஷயம். அப்ப இது என்னன்னா, நீ சொல்லும் போது பொய்மை வந்துடலாம் உன் வாயிலிருந்து. நீ பார்த்த காட்சியையே கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லிடலாம். நீ வெவ்வேறு மாதிரி சொல்லும் போது அது உனக்கு பாவமாக வந்து சேர்ந்துடும். அப்ப நீ காணாத ஒரு செயலை கூட கண்ட மாதிரி கொஞ்சம் இமேஜினேஷன் சேர்த்துக்கொள்ளலாம், 2 லைனை சேர்த்துக்கொள்ளலாம். அப்ப உனக்கு கஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு. அப்ப அவன் என்ன நினைப்பான், ஒரு சிறு துளியை போட்டோடனே நீ இவ்வளவு போடுறியே, இன்னும் என்ன ஆகும் அப்படின்னா அவன் உனக்கு என்ன பண்றான், உனக்கு இதேயோட இன்னும் டபுள் மடங்கா காட்டிக்கிட்டே இருப்பான். ஆனா அது எல்லாமே மாயையா காட்டுவான். இதான் விஷயம். அதனாலதான் நிறைய இடங்கள்ல நம்ம சொல்றது, தியானத்துக்கு வர்ற எல்லா மாணவர்கள்ட்டையும் நரம்பு விழிக்கும், சக்தி வரும், அலைவரிசை வரும். அத வேலை செய்யாத, அதை கவனி. அந்த நேரத்துல தான் நீ கவனமா இருக்கணும். பிரசவ காலத்துல டாக்டர் கவனமா இருக்க வேண்டியதில்லை, புள்ள பெத்துக்க போறவ தான் கவனமா இருக்கணும். அந்த மாதிரி தியானத்துக்கு வர்றவ புருஷன் புள்ள கவனமாலாம் இருக்க மாட்டான், நீ கவனமா இருக்கணும். புரியுங்களா? அப்ப என்ன பண்ணணும்னா, எனக்குள்ள ஒரு சக்தி வந்துருச்சு, டிங் டிங்னு ஆடுது, சிவன் வர்றாரு, பாடுறாரு, பேசுறாரு, எல்லாம் பேசக்கூடாது, புலம்ப கூடாது. புரியுதா? நீ என்ன கோயில் பூசாரியா என்ன? அதெல்லாம் பண்ணக்கூடாது. எனக்குள்ள சிவன் வருவாரு, எனக்குள்ள பெருமாள் வருவாரு, எனக்குள்ள பார்வதி வருவாங்க, நீங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு நீங்க உங்க வேலையை தான் பார்க்கணும். புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகுன்னா, நீங்க வளருவீங்க, நீங்க ஒரு வேலை பார்ப்பீங்க. இப்ப உங்களை வன்படியா என்ன பண்ணுவோம், இந்த வடிவேல் படத்துல ஒரு படத்துல கிட்னி எடுக்கிறதுக்கு ஒருத்தன் கூப்பிடுவோம் பாருங்க, அந்த மாதிரி குண்டலினி சக்தியை நீ தான் காளி வந்து வேலை செய்யணும் உன்னை கூப்பிடும். நீங்க போனீங்கன்னா அதோட காளி. புரியுதுங்களா? நீ தான் சிவன், உலகத்தை காப்பாற்ற வந்திருக்க, வாங்கும். உடனே நீங்க யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்க கூடாது. புரியுதுங்களா? அதெல்லாம் நிறைய இந்த மாதிரி தூண்டும். அப்ப என்னன்னா, உணர்ச்சி எப்படி தூண்டுதோ அந்த மாதிரி தியானம் தூண்டும். 10 குருவை பார்க்க சொல்லும், 10 புத்தகத்தை பார்க்க சொல்லும், 10 ஜீவ சமாதிக்கு போக சொல்லும். சும்மாவே இருக்கக்கூடாது, சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எவனாவது ஒருத்தன் தியானத்தை பத்தி பேசினான்னா 2 காது பத்தாம இன்னொரு காது பக்கத்துல வாடகைக்கு வாங்கி கூட அதையும் கேட்கலாமான்னு தோணும். ஒரு சுகமாவே இருக்கும். எப்படா விடியும், எவனாவது தியானத்துக்கு பேசுவானா, ஏதாவது ஒரு செய்தி வருமா அப்படின்லாம் இருக்கும். ஆனா அதை எல்லாத்தையும் கேட்டு கூட அடிமையாயிராம அப்படியே இயல்பாக கடக்கணும். இதான் விஷயம். அப்ப முதல்ல தியானம் எப்படி பண்ணோம்னா, கண்ணா பொண்ணான்னு நம்மளை தூண்டி விட்டுரும் அந்த சக்தி அப்ப நிறைய மாடுங்க அடிமாடாகும். புரியுதுங்களா? எல்லாம் கேரளாவுக்கு போயிரும். அந்த செயல்ல தான் நான் பல நாள் சொல்றது, அந்த மாதிரி பண்ணிக்காதீங்க, அந்த இடத்துல அமைதியா இருங்க. கீழே தொப்புள் கிட்ட ஒரு நரம்பு விழிச்சா ஒரு 1500 இறை சம்பந்தமான மெசேஜை கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுக்கும். இதை யாருக்கிட்ட சொல்லணும்னு நீங்க தவிச்சீங்கன்னா தோத்து போயிருவீங்க. அடுத்தது இன்னொரு பக்கத்துல இன்னொரு நரம்பு விழிச்சுச்சுன்னா இன்னும் 2000 மெசேஜை கொண்டாந்து கொடுக்கும். இப்ப ஒரு நாளைக்கு எனக்கு 1,00,000 மெசேஜ் வரும் பிரபஞ்சத்திலேருந்து. எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் இங்க பேசக்கூடாது. எதை பேசணும் அப்படின்னு அதுக்கான ஒரு கால்குலேஷன், ஒரு வரையறை வகுத்து கொடுக்கும். அதை மட்டும்தான் பேச முடியும். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க இருக்கிற எல்லாருக்குள்ளயும் தியானம் வரும், ஒரு அலைவரிசை வரும், ஒரு சக்தி வரும். அதை உடனே நம்ம அப்படியே பயன்படுத்தக்கூடாது, அதை ஹோல்ட் பண்ணணும்.
அப்ப உடலுக்குள்ள வர்ற அலைவரிசைய விரயம் பண்ணாம உள்ள ஹோல்ட் பண்ணி அதை வளர்த்து அதை உருவாக்குறதுக்கு பார்க்கணும். அதை ஹோல்ட் பண்ணி ஒருத்தன் வளர்த்து 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 கொண்டாடும் போது ஒரு நாள் அதோடைய பிரகாசம் தானாக வெளியில தெரியும். அப்ப வருவான், உண்மையிலேயே உன்னை தேடி மக்கள் வருவான், அவனா வருவான். நீ போய் எங்கேயும் கருத்தெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஏன் சாமி நைட்ல தூங்க விட மாட்டீங்க, நீங்க கனவுலயே வரீங்கன்னு உன்கிட்ட வந்து நிற்பான். ஏமா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லி உட்காந்துருப்பான். நான் எப்ப கனவுல பண்ணேன் நீங்க சொல்லுவீங்க, இல்ல இல்ல நீ தான். அப்ப நீ கண்ண மூடி பார்த்தனா உனக்குள்ள இருக்கிற அலைவரிசை இருக்கு பாத்தியா, அது ஒரே நேரத்துல 20 இடத்துல போய் காட்சி கொடுக்கும். உன் அலைவரிசை தான் உனக்கே தெரியாம போய் காட்சி கொடுத்துருக்கோம். என்னடா எப்படா போனீங்க அப்படின்னா, நாங்க வளர்ந்துட்டோம்ல, உன் உடலை தூக்கிட்டுலாம் போக முடியாது, டக்கு டக்குன்னு போய் காட்சி கொடுத்துட்டே இருப்போம். நான் போய் காட்சி கொடுத்துக்கிட்டே இருப்பேன், உன்னை தேடி தேடி வருவாங்க, நீ உட்காந்து பேசி 90 குண்டர்லாம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுட்டே இரு. நான் காட்சி கொடுப்பேன், நீ பேசி அனுப்பணும். இந்த மாதிரி பிரிச்சு போவாங்க. புரியுதுங்களா? இப்ப நான் இங்க பேசுறேன்ல, என்னோட அலைவரிசை உலகம் முழுக்க ஒரு 500 இடத்துல போய் காட்சி கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் அவங்க சாயந்தரம் போன போடுவாங்க, சாமி நீங்க கனவுல வந்தீங்க, நீங்க போனீங்க வந்தீங்க, அப்புறம் நான் 90 கொடுக்கணும். புரியுதுங்களா? இதுதான் வேலை. அப்ப நீங்க இது வளர்ற வரைக்கும் காத்திருக்கணும். நீங்க வளர்றதுக்கு முன்னாடியே களத்துல இறங்குனீங்கன்னா அது ரொம்ப கடினமாயிரும். அதனால நீங்க யார்கிட்டையும் பேசாதீங்க. உங்களுக்கு தான் நிறைய கதை இருக்குல்ல, தமிழ்நாட்டில் 60 வருஷம் அரசியல் கதை இருக்கு, விளையாட்டு வீரர்களோட கதை இருக்கு, உங்க மல்லிகை ஜாமான் கதை இருக்கு, நிறைய உங்களுக்கு கதைக்க பஞ்சம். அதை பேசுங்க. தியானம் குரு சித்தர்கள்லாம் யார்கிட்டையும் பேசாதீங்க. நீங்க தியானம் பண்றதை யார்கிட்டையும் டிஸ்கஷன் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? நீங்க தியானம் பண்றீங்களா அப்படின்னா ஒரு நிமிஷம் கவனிச்சு சொல்லுங்க, தியானமா அப்படின்னு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க, அது பர்சனல் டைரிங்க. உன்னோட லைஃப் அது, உனக்கும் பிரபஞ்சத்துக்கு இருக்கிற அது பொக்கிஷமான விஷயம். அது நீ போய் யார்கிட்டையும் விவாதிக்க வேண்டிய, அதை உணர முடியாது அவங்களால. அதான் பிரச்சனை. இப்ப நீ உனக்கு தியானத்துல நடக்கிறத நீ சொன்னா அவங்களால உணர முடியுமா? அவங்க உன்னை பலவீனமா நினைச்சிட்டு போயிருவாங்க, உனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு போயிருவாங்க. அப்புறம் ஏன் நீ போய் பேசுறேங்கிற? நல்லா நீனே ரசிச்சுட்டு போயிருமா. புரியுதா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் கூட்டமா வருவாங்க, அப்போ உட்காந்து பேசு. சரியா? 3 நாள் மைக்க வச்சுக்க, அப்ப பேசு. Thank you.